இன்று தங்களை பாதுகாப்பதற்காக இன்று மீண்டும் இனவாதத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு சில பன்சலைகளை தூண்டிவிடுகிறார்கள், சில மதகுருமாரை தூண்டிவிடுகிறார்கள். இன்று தாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே இவ்வாறான சில்லறை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் இந்த விசாரணையை நேர்மையாக தூய்மையாக முன்னெடுத்து சென்று உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், யார் சதி செய்தார்கள், இதற்கான அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப் சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர். நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப் உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி. ஒரு தேரர் சொல்லுகிறார், அவர் அதாவது கோட்டைக்கு முன்னால் நின்று சொல்லுகிறார், சலே ஒரு முஸ்லிம், நாங்கள் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக பேசுகிறோம் என்று. அந்த தேரிடத்திலே நான் கேட்கிறேன், ஜமாத்தே இஸ்லாமுடைய தலைவரை அநியாயமாக அடைத்தார்களே, அவர் முஸ்லிம் அல்லவா? அவரை அன்று அவர் முஸ்லிம் என்பதற்காக அவருக்காக பேசினீர்களா? சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா இந்த நாட்டிலே ஒரு பிரபலமான சட்டத்தரணி, அவரை கொண்டு போய் 2 வருடங்கள் 24 மாதங்கள், சலேக்கு இன்று 3 மாதங்கள் கூட அந்த சிறையில் இருக்க முடியவில்லை. 24 மாதங்கள் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா அந்த எலி புழங்குகின்ற அந்த சிஐடி அறைக்குள்ளே இருந்தாரே, அது அந்த நேரத்தில் இந்த தேரர் இந்த இனவாதிகள் யாராவது அவருக்காக பேசினார்களா? அதே போல ஆசாத் சாலியாக இருக்கலாம், ஒரு கவிதை புத்தகம் எழுதினார் என்பதற்காக நலிமியாவிலே படித்துக் கொண்டிருந்த எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மாணவர் அஹ்னாப் ஜசீம் என்கின்றவரை 2 வருடங்களுக்கு மேலாக சிறையிலே அடைத்திருந்தார்கள். அதே போல எத்தனை பேரை கொண்டு போய் அடைத்தார்கள். அதே போல என்னுடைய சகோதரரை கொண்டு போய் அடைத்தார்கள். அடைத்துவிட்டு அவர் நிரபராதி என்று 1 வருடத்துக்கு பிறகு விடுதலை செய்த பிறகு மைந்தானந்த அலுத்கமகே தலைமையிலே அன்று கோட்டாபேயுடைய அரசாங்கத்தில் இருந்த 100 எம்பிமார் அமைச்சர்மார் சைன் பண்ணி மீண்டும் ரிஷாத் பதூரினுடைய தம்பியை கைது செய்யுங்கள் என்று கோட்டாபே இடத்திலே கொண்டு போய் கொடுத்த பிறகு அதன் பிறகு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2வது முறை கைது செய்து இன்னொரு 1.5 வருடங்கள் சிறையிலே கொண்டு அடைத்தார்களே, அந்த நேரத்தில் அவர் முஸ்லிம் என்று இந்த தேரர்களுக்கு அல்ல இந்த இனவாதிகளுக்கு விளங்கவில்லையா? எனவே சலே மாத்திரம்தான் அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிமா? எனவே இவ்வாறு இதை திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாங்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கம் எடுக்கின்ற இந்த விசாரணை சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுடைய 100% ஆதரவை இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை குறிப்பாக கத்தோலிக்க முஸ்லிம் மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் இருந்த சதி எது, இதற்கு பின்னால் யார், எந்த சதிகாரர்கள் இருந்தார்கள், இதனால் யார் லாபம் அடைந்தார்கள் என்பதை தேடுவதற்காக பார்ப்பதற்காக இதன் பின்னர் இவ்வாறான ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காக என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்பினால் எத்தனை உலமாக்கள் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை வியாபாரிகள் எங்களுடைய சமூகத்தில் அடைக்கப்பட்டார்கள், எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது, எத்தனை கடைகளிலே தேநீர் கடைகளிலே போய் பெரும்பான்மை இனத்தவர்கள் சாப்பிட பயந்தார்கள், அவ்வாறு எத்தனை கடைகளை மூடினார்கள், எத்தனை உலமாக்கள் மாத்திரமல்ல கல்விமான்கள் இளைஞர்கள் என்று சிறையிலே மரணித்திருக்கிறார்கள். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். எத்தனை மரண வீடுகளுக்கு சென்றோம். இன்னும் எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை பேர் அதாவது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளிலே இருந்தவர்கள் லீவிலே வந்தவர்கள் அதன் பின்னர் போக முடியாத நிலை. எத்தனை பேர் தங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகள் இருந்தவர்கள் தொழிலை இழந்தார்கள். தொப்பி போட்டுக்கொண்டு அபாயா போட்டுக்கொண்டு பாதையிலே செல்ல முடியாத நிலை, அலுவலகங்களுக்கு செல்ல முடியாத நிலை. இவ்வாறு பல கஷ்டங்களுக்கு எமது சமூகம் இந்த துன்பத்தினால் இந்த முஸ்லிம் சமூகம் கஷ்டப்பட்ட பொழுது இந்த தேரர்களோ அல்லது இந்த இனவாதிகளோ இதை பற்றி எதுவும் பார்க்காமல் இன்னும் தூண்டிவிட்டார்கள். அதே போல குர்நாகலையிலே எத்தனையோ பள்ளிவாசல்களை போய் உடைத்தார்கள். அமீர் என்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் 4 சின்ன பிள்ளைகளோடு ஒரு கூலி வேலை, அதாவது தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இதே இனவாத கூட்டத்துடைய ஏஜென்ட்கள் அந்த பாதையால் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு போய் அந்த சகோதரரை தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கு முன்னால், அதாவது அவர்களுக்கு முன்னால் அசிட்டை வீசி அந்த அமீர் என்ற சகோதரரை கொலை செய்தார்கள். அந்த 4 பிள்ளைகளும் அனாதையாக்கப்பட்டார்கள். இவ்வாறு எத்தனையோ கஷ்டங்களை இந்த சமூகம் அனுபவித்துவிட்டு, எனவே இந்த சமூகம் எதிர்பார்க்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட
வேண்டும். சலே நிரபராதியாக இருந்தால் அச்சமில்லாமல் இருந்து தன்னுடைய நிரபராதித்தனத்தை தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய இவ்வாறு தூண்டிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து அல்லது இந்த சாணி அபேசேகரவை விசாரணை அதிகாரியை இந்த மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன், சாணியை விட உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான் சலே. எனவே அவ்வாறானவர்கள் தான் தவறு செய்யவில்லை என்றால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே போலதான் நான் கூட இதிலே எந்த சம்மதமும் இல்லாத பொழுது என்னை கூட பாராளுமன்றத்தில் இருந்து வீடு சென்ற பொழுது அன்று இரவு நடிச்சாமம் 3 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 100 பேர் 200 பேர் அல்ல 300-400 போலீஸ்காரர்களோடு முழு ஏரியாவையும் சுட்டி வளைத்து என் வீட்டுக்குள்ளே குதித்து பாய்ந்து என்னுடைய கதவுகளை உடைத்து கொண்டு வந்துதான் என்னை தூக்கி கொண்டு போனார்கள். நான் செய்த குற்றம் என்ன என்பது நீதிமன்றத்திலே நான் நிரபராதியாக வெளியேற்றப்பட்டவன். பல மாதங்கள் நான் சிறையிலே இருந்தவன். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தும் நாங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நாங்கள் நிரபராதி என்று வெளியே வந்தோம். எனவே நான் என்னை அவ்வாறு கைது செய்கின்ற அந்த இரவு என்னுடைய 2வது மகள் அடுத்த நாள் மறுதினம் O-level எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் எக்ஸாமை போய் செய்வது எவ்வளவு கடினமாக அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை. ஏன், அவ்வாறு அத்தனை ஊடகங்களிலும் மகமுலகாரியா என்று காட்டுகின்ற அளவுக்கு பொய்யை இந்த நாட்டிலே விதைத்தார்கள். எனவே இவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு இன்று தங்களை பாதுகாப்பதற்காக இன்று மீண்டும் இனவாதத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவதற்கு சில பன்சலைகளை தூண்டிவிடுகிறார்கள், சில மதகுருமாரை தூண்டிவிடுகிறார்கள் என்று தாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே இவ்வாறான சில்லறை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் இந்த விசாரணையை நேர்மையாக தூய்மையாக முன்னெடுத்து சென்று உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், யார் சதி செய்தார்கள், இதற்கான அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இயற்கையின் எழிலையும் நூரெலியாவின் அழகையும் மன நிம்மதியின் சுகத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க நீங்கள் தயாரா? ரிப்பான் கிராண்ட் ஹில் உங்களுக்காக தயாராக உள்ளது. நூரெலியாவின் ரேஸ் கோர்ஸிற்கு அருகாமையில் ஹலாலான உணவுகள் மற்றும் பிரம்மாண்டமான அறைகளுடன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ரிப்பான் கிராண்ட் ஹில். முன்பதிவுகளுக்கும் மேலதிக தகவல்களுக்கும் 0522505020. குடும்பத்தோடு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இன்றைய ரிப்பான் கிராண்ட் ஹில்லுக்கு வாருங்கள்.